அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். நேற்று 28 மே என்னென்ன பங்கு சந்தையில் செய்ய சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். நேற்றோட வீடியோட தொடர்ச்சி தான் இது. நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். நேற்று வீடியோவில் கொஞ்சம் பிரச்சனை, அதாவது கரண்ட் போயிட்டு, அதனால் வீடியோ டைமுக்கு போட முடியல. ஸோ அதனால் நிறைய நியூஸ் மிஸ் ஆகிட்டுன்னு. ஸோ அதனால தான் இது பார்ட் 2. ஸோ வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி அட்வைஸர்கிட்ட அட்வைஸ் கேட்டு நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட தேடி பார்த்து நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நான் ஒரு செபி அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்களோட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பகிர்வு தான். அதுமாதிரி நம்ம சேனல் வந்து டெய்லி ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பராக ஸ்டார் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவது பங்கு நம்ம பார்க்க போகிறது ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் லிமிடெட். ரீசெண்டாக ஃபேமஸான ஸ்டாக்கு, எனக்கு பெரிய டிவெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இவங்க கரண்ட் பேஸ் 379. இந்த காலண்டு முடிவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடியே 17 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி நஷ்டத்தில் இருக்காங்க. இந்த குவார்ட்டரில் நஷ்டம் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான காரணம் அதர் இன்கம் தான். இல்லைனா ஓரளவுக்கு நார்மலான ஒரு டீசெண்டான ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ராஃபிட் கம்மியாக தான் வந்திருக்கும். பட் இந்த அதர் இன்கம்னால இவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ இது இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே பெரிய வீழ்ச்சி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் 100 கோடி 200 கோடி ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. ஸோ இப்போ 2 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா லாஸுங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். கம்பெனி அதுமாதிரி டிவெண்ட் அறிவிப்புன்னு சொன்னாங்க, அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க. போன டிவெண்ட் பெரிய டிவெண்டாக கொடுத்தாங்க. ஸோ இந்த தடவை அந்தளவுக்கு பெரிய டிவெண்ட்லாம் இல்லை, வெறும் 2 ரூபா தான் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 379. டிவெண்டில் 0.5%. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட். செக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர். டிசிபிஎல் பேக்கேஜிங் லிமிடெட் 2069 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 29 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 20%, குவார்ட்டரில் 50% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு தான் டிசிபிஎல் பேக்கேஜிங் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 22 ரூபா. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவெண்டில் 1%. செக்டார் பேக்கேஜிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 262. 116 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு 116 கோடிங்கிறது நல்ல ப்ராஃபிட் தான். இருந்தாலும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது போன வருஷத்தோட இது குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 40% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இயரில். அதே நம்ம போன காலாண்டுக்கு இந்த காலாண்டுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது 83% உயர்ந்திருக்கு. ஸோ குவார்ட்டரில் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. பட் இயரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுமாதிரி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 4% அதிகம். வருஷத்துக்கு 2 டிவெண்ட் தராங்க நம்ம இன்ஜினியர்ஸ் இந்தியா. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். செல்சர் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 722. 2 ரூபா 50 டிவெண்டாக தராங்க. டிவெண்டில் 4% அதிகம். இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 30 ஆகஸ்ட். செக்டர்னு பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க செல்சர் எலக்ட்ரானிக்ஸ். டைச்சி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 195 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 2 ரூபா 50 டிவெண்டாக தராங்க. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25%. இது வந்து எல்லாமே கரண்ட் டிவெண்ட் தான். கரண்ட் ப்ரைஸ்க்கும் கரண்ட் டிவெண்டுக்கும் உள்ள ஈல்டு தான் இந்த கரண்ட் டிவெண்ட் ஈல்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ண கம்பெனி கூடிய விரைவில் வரும். கேர்வேர் அண்ட் வெயில் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 87. 50 டிவெண்டாக தராங்க. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 0.5%. செக்டர் வந்து காமோடிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. சௌராஷ்டிரா சிமெண்ட்ஸ் லிமிடெட்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேரை ஃபுல்லாக டைப் பண்ண மறந்துட்டேன், சாரி. இல்லை அந்த மிஸ்டேக்னால சௌராஷ்டிராங்கிற சிமெண்ட் கம்பெனி தான் நினைக்கிறது. 117 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 3.25% அதிகம். செக்டார் சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவெண்ட் தராங்க சௌராஷ்டிரா. ஐடிடி செமிடேஷன் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 403. 1 ரூபா 70 டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 0.5% கொஞ்சம் குறைவு. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 21 ஆகஸ்ட். செக்டார் பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. இது வந்து ரெக்கார்ட் டேட் வந்து ஆகஸ்ட்டில் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த ஒரு நண்பர் வருவாங்க, தெரியல 2 நாளாக தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறாங்க. எல்லாம் முடிஞ்சு போனது, பழைய நியூஸு. 21 ஆகஸ்ட்டும் முடிஞ்சிட்டான், 21 ஜூலையும் முடிஞ்சுதான், 21 ஜூனும் முடிஞ்சிட்டான். இப்போ மே மாதம் தான் நடந்துகிட்ருக்கு. பட் அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போனது தான். அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. நண்பர் இந்த வீடியோவும் பார்த்துட்டு தான் இருப்பார். திரும்ப இந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டது எல்லாமே பழைய செய்தின்னு. அது எதுக்குன்னு தெரில, என்ன வன்மமோ தெரில. நம்ம மேலே கமெண்டில் வந்து டெய்லி போட்டே இருக்காங்க. நானும் 2 இதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டேன். ஸோ அவங்க இன்னமும் விடுற மாதிரி தெரில. டெய்லி அதே தான் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் எந்த பதிலும் அதுக்கு கொடுக்க மாட்டேன். ஒயிட் பேப்பர்ஸ் ஃபேப்ரிக்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 2242. 8 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 4%. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. ஒயிட் பேப்பர்ஸ் ஃபேப்ரிக்ஸ் இந்தியா லிமிடெட். பால் ஃபார்மா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 100. 1 ரூபா 20 டிவெண்டாக தராங்க. டிவெண்டில் 1.25% கிட்ட வருது. செக்டார் ஃபார்மாசிட்டிக்கல் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. மால்காம் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 963. 3 ரூபா டிவெண்டாக தராங்க. டிவெண்டில் 4%. செக்டர் அதர் எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க.
ஸோ அந்த நண்பருக்கு என்ன சொல்கிறேன், இந்த நான் சொல்கிறது இல்லை, கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது 100% கரெக்டுங்க மாதிரி கேரண்டி இல்லை. தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, மனித இயல்பு. இந்த வீடியோவில் கூட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெப்சைட்டில் பண்ண தப்பை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இதனால தான் சொல்கிறது, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். ஸோ இன்றைக்குமே நீங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் கண்மூடி நம்ம எல்லாமே தீர விசாரித்து அதுக்கப்புறம் அந்த முடிவெடுங்க. அதுமாரி நான் சொல்கிறது 100% கரெக்டுங்க மாதிரி கேரண்டியும் இல்லை, அதை நானே ஒத்துக்கிறேன். டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 947 6 ரூபா டிவிடெண்டாக தராங்க. இது ஆல்ரெடி அனௌன்ஸ் தான், 6% டிவிடெண்ட் வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட்டை தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 11 ஜூன் 2024 தான் ரெக்கார்ட் டேட்டு. இதே தான் டாடா மோட்டார்ஸ் டிவியாக இருக்கும். அவங்க 6 ரூபா 20 பைசா தராங்க. அதே ரெக்கார்ட் டேட் தான் 11 ஜூனு. செக்டர் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிளில் இருக்காங்க டாடா மோட்டார்ஸ். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. கிரீன் லேம்ப் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 599 ரூபா கரண்ட் பேஸு, 1 ரூபா 65 பைசா டிவிடெண்ட். டிவிடெண்ட் 4%. செக்டர் வந்து ப்ளே போர்ட்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க கிரீன் லேம்ப். லிண்டி இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 8367, டிவிடெண்டாக 4 ரூபாயும், ஸ்பெஷல் டிவிடெண்டாக 8 ரூபாயும், டோட்டலாக 12 ரூபா தராங்க. கரண்ட் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% குறைவாக வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 5 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கேஸஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. VLS ஃபைனான்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 286, 1 ரூபா 50 பைசா டிவிடெண்டாகவும், ஸ்பெஷல் டிவிடெண்டாக 1 ரூபாயும், டோட்டலாக 2 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 20 செப்டம்பர் 2024. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க நம்ம VLS ஃபைனான்ஸ். L&T டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட் 4642 கரண்ட் பேஸ், 33 ரூபா டிவிடெண்ட் அடிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 3/4% வருது. இது பழைய நியூஸ் தான். L&T டிவிடெண்ட் அடிச்சு ரொம்ப நாள் ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் பழைய நியூஸ் தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் வந்து 14 ஜூன் 2024. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி நம்ம ஹோல்ட் பண்ணால் அந்த 33 ரூபா டிவிடெண்டாக தருவாங்க. ஸோ அது 14 ஜூனுங்கிறது அடுத்த மாதம் தான். இது மே மாதம். ஸோ அடுத்த மாதம் தான் 14 ஜூனு. வழக்கமாக நான் அப்படி தான் படிச்சிருக்கேன். மேக்கு அப்புறம் தான் ஜூன் வரும். ஸோ அடுத்த மாதம் தான் ரெக்கார்ட் டேட் இருக்குது. செக்டர் பார்த்தீங்கன்னா ஐடி எனபிள் சர்வீசஸில் இருக்காங்க. L&T சர்வீசஸ் லிமிடெட். என்னடா இவன் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி ஆயிடுது. ஸோ அப்கமிங் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. இது ஒரே ஒரு கம்பெனி தான். எடுப்பாங்களா மாட்டாங்களா, அது கம்பெனியை பொறுத்த இருக்குது. போர்ட் ஆஃப் டேரக்டர் கையில் இருக்குது. கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 165, 30 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. போர்டு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் போனஸ் ரெண்டுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. கொடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது இந்த போர்ட் ஆஃப் டேரக்டர் கையில் இருக்குது. செக்டர் வந்து ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டில் இருக்காங்க. கோயல் ஃபுட் ப்ராடக்ட் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மெர்ஜாச்சு. மெர்ஜானதுக்கு உஜ்ஜீவன் ஃபைனான்சியல் சர்வீசஸும் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் மெர்ஜாச்சு. ஸோ அதுக்கு வந்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஷேர் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இப்போ எல்லாம் டிவிடெண்ட் கூட கொடுத்தாங்க உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு. ஸோ நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, நாங்கள் உஜ்ஜீவன் ஃபைனான்சியல் சர்வீஸ் வச்சுருக்கோம், எங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்குமான்னு. நான் அப்பவே சொன்னேன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு. பட் என்னன்னா அது இன்னும் டைம் இருக்குது. ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அதே மாதிரி இன்றைக்கி வந்து நேற்று உங்கள் அக்கௌண்ட்டில் எல்லாத்துக்கும் கிரெடிட் ஆகிருக்கும். என்னப்பா இது கிரெடிட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறீங்க, கிரெடிட் ஆகுதுக்கு முன்னாடி சொல்ல முடியாதுன்னா கொஞ்சம் டவுட்டு தான். அது முடியாது, ஏன்னா அது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ கிரெடிட் ஆகுதுக்கு ஒரு நாள் முன்னாடி வேணால் சொல்லலாம். அதாவது நேற்று கிரெடிட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ட்ரேட் ஆகும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இன்றைக்கி வந்திருக்கும். அந்த புது ஷேரு இன்றைக்கி வந்திருக்கும் மெர்ஜான ஷேரு. ஸோ இன்றைக்கி அப்படி வரலன்னா கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு நாள் கூட டைம் இருக்குது. சில ப்ரோக்கரில் டைம் எடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி இல்லைனா நாளே கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உடனே பயப்பட வேண்டாம். இன்றைக்கி பாருங்கள், இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு. நீங்கள் மெர்ஜருக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாத்துக்குமே கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இன்னிலேருந்து ட்ரேட் ஆகுதும் அந்த ஸ்டாக்கு. ஸோ உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸோட புது லிஸ்டட் ஸ்டாக்கு இந்த மெர்ஜருக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் இன்றைக்கி கிரெடிட் ஆகிருக்கும். இதை ஒரு நாள் முன்னாடி தான் சொல்ல முடியும். நான் நேற்று நைட்டே சொல்லியிருக்கலாம். பட் நேற்று நைட்டு சொன்னாலும் உங்களுக்கு கரண்ட் ப்ராப்ளம். அதுமாதிரி எனக்கு நியூஸ் போடல டைம் ஆகிட்டனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ அதனால் நிறைய நியூஸ் கலெக்ட் பண்ண முடியலன்னு சொன்னேன். ஸோ அதனால் நேற்று நைட்டே சொல்லியிருப்பேன். நான் இதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இதை போடணுன்னு. பட் மிஸ் ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி சொல்லியிருக்கேன் காலையில். அதே மாதிரி இந்த நல்கோவை பற்றி ஒரு செய்தி மணிக்கொண்டில் ஏதோ வந்திருக்க மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து செபிக்கு வந்து இது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் இஸ் இன்ஃபார்ம் தட் ஏ ஃபால் நியூஸ், அதாவது ஒரு தப்பான செய்தி பரவிட்டு இருக்கு. இதே மாதிரி நாங்கள் ஃபைனல் டிவிடெண்டாக 6 ரூபா அறிவிச்சதா மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்பியர் இன் த சைட் ஆஃப் மணி கண்ட்ரோல். அந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த மணி கண்ட்ரோல் ஓப்பன் ஆகுது. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனி ஆல்சோ ரெக்கமெண்டட் ஃபைனல் டிவிடெண்டாக ₹6. இந்த 27 மேல வந்து இவங்களுக்கு ஒரு போர்டு மீட்டிங் முடிச்சு 2 நாள் முன்னாடி. அந்த போர்டு மீட்டிங்கில் 6 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்ச மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அந்த வெப்சைட்டில். ஸோ அதனால் அது தவறான செய்தி. நாங்கள் அப்படி எந்த ஒரு டிவிடெண்டையும் அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிறத கம்பெனி தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, மணி கண்ட்ரோல் எங்கே இருக்குது, நான் எங்கே இருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் தவறுகளுங்கிறது அங்கங்கே நடக்கக்கூடியது. இதுக்கு நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது. நாம் எடுக்கிற முடிவுக்கு நாம தான் பொறுப்புங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு, ஒரு நியூஸ் ஒருத்தங்க இன்ட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை தேடி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முடிவெடுக்கணும்.
ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். தவறுகள் எங்கேயும் நடக்கும். பிஎஸ்சி வெப்சைட்லேயும் நடக்கும், என்எஸ்சி வெப்சைட்லேயும் நடக்கும், நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் தவறுகள் எல்லா இடத்துலையும் நடக்கும். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சிடுறேன். இதோட வீடியோ முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.